ஒரு நல்ல தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தோம். அதே நேரத்தில் தச்சனூர் இந்த பெருமாள் கோயில் முன்னிலையில் 6 லட்சம் ரூபாய் செலவில் உயரும் மின் கோபுர விளக்கு இன்றைக்கு ஆரம்பித்து வைக்க வேண்டிய வாய்ப்பினை கிடைத்தது. அதற்காக இன்றைக்கு அதற்கு அடுத்தாற்போல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு அடிக்கடி கிடைத்திருக்கிறது. தேமுதிக நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 3ஆம் தேதி கூட்டணி அறிவிப்பை சொல்ல போறோம் யார் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க முயற்சி தான் எடுத்துக்கீங்களா? பேச்சுவார்த்தைகள் நெல்லை மன்றத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க சந்திக்கிற வாய்ப்பு இருக்கா? பேச போறீங்களா? நாளைக்கு நெல்லைக்கு வராங்க. நான் இன்னைக்கு சென்னைக்கு போறேன். பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா? இல்ல அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல 3ஆம் தேதி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கதா நீங்க சொல்றீங்க. மீண்டுமாக தமிழகத்துடைய மீண்டுமா நாளைக்கு சென்னை வர்றதா சொல்றாங்க. நீங்க தான் உறுதிப்படுத்தணும். அப்படிங்கிற நேரத்தில் கூட்டணிக்கு அடுத்த வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்குறீங்களா? தேமுதிக 2 கட்சிகள் தான் இருக்கு. தேமுதிக அவர் சாமி புதிய தமிழகம் வேற ராமதாஸ் யார் வராங்க? இது 3 யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பேச்சுவார்த்தை ஏற்கனவே திமுக கூட்டணியை தவிர்த்து என்டிஏ கூட்டணியில் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஏற்கனவே இத்தனை கட்சிகளும் ஒவ்வொரு கால அவகாசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இருந்து தொடர்ந்து இன்னும் பிற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை தரமணி பீகாரை சேர்ந்த குடும்பமே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சுட்டே இருக்கிறது. அதாவது ஏதோ இன்னைக்கு புதுசாக நடக்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. ஆனால் தினசரி பத்திரிகை காலையில் பத்திரிகை எடுத்து பார்த்தா எல்லாம் இதே தான். பெண்கள் படுகொலை, பாலியல் வன்முறை, அவங்கள கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அறிவாளால் வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி அதன் பிறகு கொண்டு போட்டுக்கிறார். இதுக்கு எல்லாமே காரணம் கஞ்சா, பெத்தம்பேட் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரம். நம்முடைய முதலமைச்சர் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு எங்கேயுமே பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆட்சி வருவதற்கு முன்னால இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இரும்பு கரம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. இதுவரையில் ஆட்சி தினசரி பத்திரிகையை பிரித்து பார்த்தா தினசரி அதிலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். திருப்பூர்ல கணவன் முன்னாலேயே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது. அதுக்கு முழுக்க காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள். முதலமைச்சர் போதைப் பொருட்களை பத்தி எதுவுமே பேசுறதில்லை. ஆனா ஓட்டுக்காக இன்னைக்கு எல்லா இடங்களிலும் மகளிரணி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட்களை பிடிச்சுட்டு போறாங்க. இப்ப நாங்க பாரத நரேந்திர மோடி அவங்க வந்திருந்தாங்க. 5 லட்சம் பேர் கூடினாங்க. நாங்க 5 பைசா கொடுக்காம அவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்தணும். ஆனா இவங்க பிரியாணி போட்டலாம் இருக்கக்கூடிய இடத்திலே குக்கர், அது ஹாட் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து அப்படியே வச்சிருக்காங்க. பிறகு கருப்பு பனியன், கருப்பு பேண்ட், சோப்பு பனியன் போட்டு எல்லாமே மொத்தமா எடுத்து கொடுத்து இருக்கிற எல்லா மந்திரிகளையும் கசைக்கு பிழிஞ்சு மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய தமிழகத்தில் மத்திய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளிடெல்லாம் பணம் அதிகமாக கெடுபிடி வசூல் பண்ணதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. நீங்கள் உட்பட எதிர்கட்சியில் தொடர்ச்சியாக கூட்டணி வச்சுட்டே இருந்தாலும் ஆனால் முதலமைச்சர் அதை மறுக்கிறாரு. இந்தியாவிலேயே மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் தமிழ்நாடு தான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாரு. அது சம்பந்தமாக ஒவ்வொரு மேடையிலும் அவர் கருத்தை வழிபட்டு வர்றாரு. அதாவது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்த இடம்தான் தமிழ்நாடு. இருந்த இடத்தை நம்மளுடைய முதலமைச்சர் இப்ப மாத்திட்டாங்க. கஞ்சா எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. நான் சொல்றேன், முதலமைச்சர் நேரடியா போய் ஒவ்வொரு கஞ்சா வியாபாரியும் பிடிக்க முடியாது. போலீஸ் முடியும். உங்களுடைய காவல்துறை என்ன செய்யுது? உங்களுடைய போலீஸ் என்ன செய்யுது? உங்க போலீஸுக்கு நீங்க என்ன கட்டளை இட்டிருக்கீங்க? கஞ்சா விற்க சொல்லி பாதுகாக்க சொல்லி கட்டளை இட்டிருக்கீங்களா? இல்லையே. சரி, பத்திரிகை தர்மம், நீங்க எல்லாம் ஊடகங்கள்லாம் இருக்கீங்க. உங்களுக்காவது பத்திரிகை தர்மப்படி உங்களுக்கு ஊடகங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? யூடியூப் சேனல்ல மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் அவரு திமுகவை எதிர்த்து பேசுறது உண்மைதான்.
நடந்த ஊழல்களை சொல்றது உண்மைதான். அவருடைய நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கார். அவர் வீட்டு கதவையவே உடைச்சு, இதுவரையிலும் யாரும் அப்படி நடந்த மாதிரி தெரியல. வீட்டுக்கு ஃபயர் சர்வீஸ் போய் வீட்டு கதவையே உடைச்சு உள்ள போய் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அப்புறம் விட்டாங்க. அதுக்கு முன்னால ஜெயிலில் தனி கேமரா, நீங்க கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த மாதிரி தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தல, கொலை செய்யறவனுக்கு தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தல. ஆனா ஒரு யூடியூப் சேனல் நடத்தின சவுக்கு சங்கர் மீது ஏன் இவ்வளவு நடவடிக்கை? நாளைக்கு அது உங்களுக்கும் பாயும். நீ யாரும் எதிர்த்து எழுதுறதில்ல, ஊடகங்கள் யாரும் எதிர்த்து சொல்றதில்ல. ஆனா சொன்னா உங்க வீட்லயும் வந்து உடைப்பாக்க உங்களையும் கைது பண்ணுவாங்க, உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எல்லாரையும் கைது பண்ணுவாங்க. சவுக்கு சங்கருடைய தங்கச்சி மகனை மிரட்டி வீட்டில இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க போலீஸ். எப்படி இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? ஏதாவது தவறு செய்யிருந்தா எஃப்ஐஆர் போடலாம், பிடிச்சு கொண்டு உள்ள கோர்ட்ல நீதிமன்றத்தில் நிறுத்தலாம். ஆனா அவர்களை பிடித்து அடிப்பதற்கும் வீட்டுக்குள்ள நொறுக்குவதற்கும் என்ன அவசியம் இருக்கிறது? நான் சொல்றேன், அதே காவல்துறை இந்த கஞ்சா விற்கிறவங்களையும் மெத்தபின் போதைப் பொருள் விற்கிறவங்களையும் கற்பழிப்பு நடத்துறவங்களையும் வட மாநிலத்தை தாக்குறவர்களையும் ஏன் அந்த காவல்துறை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை, நடவடிக்கை முடியவில்லை? ஒரு காலத்தில் சொன்னாங்க, கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொன்னார், காவல்துறையுடைய ஈரல் பொறையோடி போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப காவல்துறையுடைய ஈரல் இருக்கா? ஈரல் இல்லவே நினைக்கிறேன். ஈரல் இருந்தான பொறையோடி போவோம். தமிழகம் முழுவதும் ரெட்டை இன்ஜின் டப்பா இன்ஜின் அப்படின்ற மாதிரி வால் போஸ்டர் ஒட்டியிருந்தது. யார் பேரு என்ன பொறுப்பு எதுவுமே படாம எம்டியா மொட்டை கடாசி மாதிரி போட்டுருக்காங்க. தொடர்ச்சியா தமிழகம் பிஜேபி கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. அது முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார். ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா ஒரு மாநில சர்க்காரும் ஒரு மத்திய சர்க்காரும் சேர்ந்து நடந்தால் அந்த மாநில மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு 11 வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு ஜப்பான்ல ஓடுற மாதிரி ஓடுது. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய் விரிவாக்கம். திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபாய் விரிவாக்கம். யார் செய்யறாங்க? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுக்கறாங்க. சரி, இன்னைக்கு ரேஷன் கடையில் இன்னைக்கு கரீப் கல்யாண் யோஜன் ஏழைகளுக்கான திட்டம். ரேஷன் கடையில் அவ்வளவு பொருட்களையும் மத்திய அரசு கொடுக்கின்றன. ஆனா மாநில அரசு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் படத்தை போட்டு அவர்கள் கொடுக்கறத மாதிரி இன்னைக்கு ஒரு பாவனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மத்திய அரசு கொடுக்கு. அவங்க கவர்மெண்ட் முன்னால இருக்கும்போது கொடுத்த பணத்தை தவிர இந்த 11 வருஷத்துல மட்டும் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. கட்டமைப்பு வசதி, ரோடு, சாலைகள், மேம்பாலம், ரயில்வே, போஸ்ட் ஆபீஸ், விமான நிலையங்களுக்காக 14 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுவுமே தரலன்னு இந்த சின்ன பிள்ளைகள் வாய்ப்பாடு சொன்னது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமமுக நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. கூட்டம் நடத்தி முடிக்கட்டுமே. கூட்டம் நடத்தி முடிச்சாதானே அவங்க கூட்டம் நடத்தி முடிச்சாதான் நமக்கு என்ன விஷயம் தெரியும். நல்லவர்கள் எல்லாம் எங்க பக்கம் வருவாங்க. ஓபிஎஸ் நல்லவர் தான். அது அவருக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இதுவரையிலும் நான் அவரிடம் எதுவும் பேசவில்லை. தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் பேசுவேன். நேற்றைய தினம் முதலமைச்சர் பேசியிருக்கிறார், பாரதிய ஜனதா கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு வந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக தான் ஆட்சி செய்யும், தமிழ்நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்கிறாரு. என்ன எதிர்நிலைக்கிறீங்க? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை மாநிலம் ஆட்சி செய்யறது. அங்க என்ன தமிழ்நாட்டில் அங்க என்ன மோசமான ஆட்சி நடந்திருக்கிறது? இவர்கள் இவ்வளவு நாசமாக்கி விட்டார்கள் என்று நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். இப்பதான் இவ்வளவு சொன்னேன், கஞ்சா, மெத்தபெட்டன், போதைப் பொருள், பாலி வன்கொடுமை, கற்பழிப்பு, பெண்கள் ரோட்ல நடமாட முடியல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% கூடியிருக்கு. நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்ன சொத்து வரியை கூட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. சொத்து வரியை 300% கூட்டியிருக்கிறாங்க.
மின்சார கட்டணம் எவ்வளவு 300% கூட்டியிருக்காங்க. யாரும் தொழில் செய்ய முடியாது. எந்த தொழில் வருஷத்துக்கு மின்சார கட்டணம் டெபாசிட் ஆண்டு ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. டெபாசிட் இன்னைக்கு மின்சாரத்துறையில் மட்டும் இன்னைக்கு லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. போக்குவரத்து நஷ்டத்தில் போயிட்டு இதை விட மோசமா போயிருமா? நாங்க ஆளுங்கட்சியா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வரும்போது மத்திய அரசு அதிக நிதிகளை கொடுத்து மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம். எப்படின்னா தமிழகத்திற்கு தேவையான கடன்களை அல்லது பொருட்களை உதவியை பணமாக கொடுத்து தமிழகம் இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. கடன்ல இருக்கு 9 லட்சம் கோடி. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது 4 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. அது ஆல்வினுக்கு 500 ரூபாய், அன்னைக்கு 2500 ரூபாய் கடன் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கடன் இருக்கு. அந்த கடன் யார் பொறுப்பு? இதை விட சீரியல் எப்படி முடியும்? ஒரு முதலமைச்சர் எப்படி முடியும்? ஒரு முதலமைச்சர் அவர் இபிஎஸ் 4 லட்சம் கோடியில வைத்துட்டு போயிருந்தால் அதை 3 லட்சம் கோடியா குறைச்சிருந்தா திறமையானவர், ஆட்சியில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே கொலை நடக்கல கொள்ளை நடக்கல அப்படின்னா திறமையானவன் சொல்லலாம். நீங்க டெய்லி பத்திரிகையை பிரிச்சு பார்க்க முடியலையே. பத்திரிகை வேண்டாம், வாட்ஸ்அப்ல நடந்து முடிஞ்சவன வெள்ளம் வீடியோ வந்துருச்சு. துண்டு துண்டா அருவாளால வச்சு வெட்டி ஒரு பெண்ணை துண்டு துண்டா அருவாளால வச்சு வெட்டி சாக்கு மூட்டையில கட்டி அப்படி தூக்கி வச்சுட்டு போயிட்டான். 3 தேதி மாலையின் சார்பாக ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டத்திலும் தொகுதியில் அங்கங்கே நிறைய சோர் விளம்பரங்கள்லாம் பார்க்க முடியுது. மீண்டுமாக நாகேந்திரன் திருநெல்வேலியில் போட்டிடுவார்னு எடுத்துக்கலாமா? எந்த அளவில் 2001, 2006, 2011, 2016, 2021 திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் போல என்னை அவருடைய வீட்டில் ஒரு பிள்ளை போல என்னை எல்லையும் பார்த்துட்டு என்னை கூட கண்கூட என்னை பார்க்க முடியும். இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போகிற ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவருடைய வீட்டில் ஒருத்தருங்கிற உணர்வோடு இருக்கிறாங்க. ஆக திருநெல்வேலி தொகுதி என்னையும் எப்பொழுதும் பிரித்து பார்க்க முடியாது. இடம்பெறும். முதலமைச்சர் பேசும்போது மற்றொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. மோடி, பாரத பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய கூட்டணிகளுக்குமான ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே இந்த 2026 தேர்தல் அப்படித்தான் அமையுமா? எப்படி இருக்கும்? அவர் என்ன அடிப்படையில் பேசுறாருன்னு தெரியல. சித்தாந்தம்னா எந்த சித்தாந்தத்தை பேசுறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சித்தாந்தம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன அவர் மனசுல என்ன நினைச்சு சொல்றாருன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், 1600 எம்எல்ஏக்கள், 270 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற மிகப்பெரிய கட்சி. நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. பீகார் மாநிலத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. கேரள மாநிலத்தில் மாநகராட்சியில் 100 இடத்துக்கு 50 இடங்களை பிடிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. இதுல என்ன சித்தாந்தம் என்ன எங்கெல்லாம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு? இவருடைய சித்தாந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மனதில் வைத்திருக்கிற சித்தாந்தம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் எடுபடாது. தினகரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட், என்னை நம்பி வந்தவர்களை அமைச்சரவையில் இடம்பெற செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு யுக்தி தானா அது? எப்படி பாக்குறீங்க? கூட்டணி அரசு அமையுங்கிறது மறைமுகமா சொல்லி தனக்கான ஒரு இடத்தை பெறுவதற்கு ஒரு முயற்சி செய்யறதா பாக்க இல்ல. அதுக்கு டிடிவி அவர்கள் என்ன கோணத்தில் சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வந்தவர்கள் அமைச்சராக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அது எப்படி சாத்தியமாகும்? ஏற்கனவே அதிமுக தனித்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இப்ப பாரதிய ஜனதா ஆட்சின்னு சொல்றீங்க. இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சினா நீங்க சொன்னீங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும்னு சொன்னீங்க. அதனால நான் சொன்னேன், நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சின்னு சொல்லல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அவருடைய சிக்கலாம் கட்சியா எல்லாரும் கட்சியோட பழையான அதிகாரிகள் இருந்தாங்க, அனைவரும் நேரில் வந்துருக்காங்க. ஒரு அது வீட்டு ஆலோசனை தான் போயிட்டு சசிகலா அவங்களோட ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்க்கிறீங்களா? எந்த எப்படி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதா? எப்படி கிடைக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்லவர்கள் அனைவரும் இடம் பெறுவார்கள். நாட்டு மக்கள் நன்மை பெறுவார்கள், பலன் பெறுவார்கள். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நன்றி.